அம்மா, வெறும் தண்ணி சோறு தொண்டைக்குள்ள போக மாட்டேங்குதுமா. கொஞ்சம் ரசம் இருக்கா? இன்னைக்கு இத சாப்பிடுமா, நாளைக்கு ரசம் வச்சு தர்றேன். பக்கத்து வீட்டு அண்ணா எவ்ளோ நல்ல காரியம் பண்றாரு பாருங்க. என்ன பெரிய நல்ல காரியம்? நல்லவன்னு பேர் வாங்க பண்ற நாடகம். என்னை விட அவன் பெரிய ஆளா? இதை இப்படியே விட மாட்டேன். அண்ணாச்சி, இதை வச்சுக்குங்க. செல்வம் வந்து அரிசி பருப்பு கேட்டா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிருங்க. அட பாவி, அவன் அன்னதானம் பண்றான்பா, அதை தடுக்க சொல்றியே? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கான செல்வம் தினமும் ராத்திரி நேரத்துல யாரோ தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கண்ணே. அண்ணே, 1 கிலோ சீனி கொடுங்க. எவ்வளவு நேரமா கேக்குறேன், கவனிங்கண்ணே. கவனிக்க முடியல, நீ வேற கடைக்கு போப்பா. அவர் தர்மம் பண்றத உங்களால தடுக்க முடியல. ஆனா அவரை பழி வாங்குறேன்னு நீங்க உங்க கடையை கோட்டை விட்டுட்டீங்க. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். பழைய பாக்கி கொடுத்தாதான் புது ஸ்டாக் இறக்குவேன் ராஜன். கடையில எந்த பொருளுமே இல்ல, எப்படி வியாபாரம் பண்றீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த வாரம் தர்றேன். அக்கா, உங்க பழைய புடவை எதுவும் இருந்தா குடுங்களேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிறருக்கு கொடுக்கப்படும் தர்மத்தைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனின் குடும்பம் உடுக்க உடையும் உண்ண உணவுமின்றி தவித்துப் போகும்.